Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 தேர்வு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 தேர்வு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதிக்குள் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 தேர்வு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், தற்போது குரூப் 2 தேர்வு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2A தேர்வு பற்றியும் ஏதேனும் அறிவிப்பு வெளியாக உள்ளதா? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தற்பதிவாளர் உட்பட பல்வேறு பதவி இடங்களுக்கான பணியிடங்களுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இறுதி நேரத்தில் அந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கான காரணம், பல்வேறு காரணங்கள் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஹால் டிக்கெட் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளும் தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளுமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A ஆகிய தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. நேற்றைய தினம் அந்த தேர்வுக்காக தயாராகி இருந்த சுமார் 9,000 மாணவர்கள் மீண்டும் ஏமாற்றத்துடன் திரும்பி இருக்கிறார்கள். 2-3 ஆண்டுகளாக ஒரு தேர்வுக்கு தயாராகி தங்களை தயார்படுத்திக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த தேர்வு என்பது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் ரத்து செய்யப்பட்டிருப்பது அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தேர்வர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாகவே இந்த தேர்வு என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் விரைவில் புதிய தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெறவிருந்து ஒத்திவைக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய 2 தேர்வுகளும் வரக்கூடிய 15ஆம் தேதி மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் IAS அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதி சீட் அதாவது ஹால் டிக்கெட் வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள் தொடர்புடைய அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் தேர்வர்கள் வழக்கமான முறையில் OTR எண்ணை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அனைத்து தகவல்களும் தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் எதிர்வரக்கூடிய 22/2 அன்று நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 2க்கான முதன்மை தேர்வு வழக்கம் போல அதே தேதியில் நடைபெறும் எனவும் தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் நடைபெற்ற குளறுபடி என்பது தேர்வர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு தேர்வர்கள் மன உளைச்சல் காரணமாக பேட்டியளித்ததையும் நாம் தமிழ்ஜாம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை முறையான ஏற்பாடுகளோடு நடைபெற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மார்ச் 15ஆம் தேதி நேற்று நடைபெறவிருந்து ரத்து செய்யப்பட்ட அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய 2 தேர்வுகளும் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.